நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளாம் ஒரு முட்டுப்புள்ளி யாரா வைக்க போறாங்க, யார் வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை இப்ப மிகப்பெரிய ஒரு பூகமமா மாறப்போதுங்க. அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அவன் எப்படியாவது இலக்கியா கௌதம் வாழ்க்கையில முன்னேறக்கூடாது. அவங்க முன்னேறக்கூடாதுன்னா அடி மேல அடி ஒண்ணு. இப்ப கௌதமா ஒரு அடி அடிச்சாச்சு, கௌதம் ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. இப்போ இலக்கியாவோட அம்மா ஐயோ என்னால முடியல, இந்த வீட்டுல என்னால என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க கதறி கதறி. எதுக்காக விட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் யோசனை இருக்கிற சமயத்துல கரெக்டா சொல்றாங்க, இந்த மாதிரி வசந்த போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டாங்கம்மா. என்ன இருக்கு என்ன எந்த ஒரு ரீசனும் இல்ல, பையன் கரெக்டா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான், படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போவான். இந்த மாதிரி ஒரு புள்ளைய பார்த்து கரெக்டா அது இதுன்னு சொல்லிட்டு கஞ்சா விக்கிறான்றாங்க, குக்கை விக்கிறன்றாங்க, என்னன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க. நீயும் அப்படிதான் எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாது. இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி வீட்டை விட்டு வந்தது எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம கௌதம் என்ன பண்ண போறாரு, அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போறாரு, போயிட்டு அங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடய ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கரெக்டா கௌதம் கரெக்டான ஒரு கோலை பார்த்து நேரம் ஓடுறாருன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு நல்லாவே புரியுதுங்க. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கௌதம் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காரு போலீஸ் ஆபீசரா, அவருக்கு போன் பண்றாங்க. அவர் அந்த கௌதம் இந்த கௌதம்ல எனக்கு நேர்மை தாண்டா முக்கியம், இவன் என் ஃப்ரெண்டு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையோட கரெக்டா கண்ணியத்தோட ஒரே ஒரு விஷயத்த செய்யறாரு. கரெக்டா போயிட்டு அவங்க மேல எதுக்கு கேஸ் போட்டீங்க என்ன போட்டீங்கன்னு சொல்லிட்டு யார் கேஸ் போட்டாலும் அவங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணாங்க, உண்மையெல்லாம் தெரிய வந்துருது. ஓஹோ நான் இதெல்லாம் சதி திட்டா டோய் அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிய வருது. உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா உழுது பாருங்க அந்த போலீஸ் ஆபீஸ்க்கு கட்டி. வாழ்க்கையில இது வரைக்கும் அவன் பொய் கேஸ் இனிமே நீ போடக்கூடாது, அந்த மாதிரி உன்னை செய்யண்டாம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டுறாங்க. என்னங்க பண்றது, ஒரு பையனோட வாழ்க்கை பிரச்சனை, அந்த வாழ்க்கையில போய் இந்த மாதிரி விளையாடினா அந்த பையன் அடுத்து என்ன ஆகும், ஃபியூச்சர் என்ன ஆகும், அதை பத்தி தானே யோசிச்சாங்களா? இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்களே. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் காசு எல்லாத்தையும் சுருட்டி அப்படியே நம்ம வாய்ப்புல போட்டுருந்தோம், செத்து போனாலும் அப்படியே சொத்து மொத்தம் நம்ம கையிலேயே இருக்கும். நாம எட்டு போயிட்டு அவங்க சொர்க்கத்துல நரகத்துல இருந்தா கூட அப்படியே சும்மா ஜம்முன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கா போல. செத்த பின்னாடி மண்ணுக்கு தான் நீ சமம், ஒரு மயிருக்கும் சமமாக மாட்டேன். அப்படியே பட்ட நீ காசு அப்படியே சும்மா அப்படி எட்டணும் இப்படி வரணும் திருடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எண்ணத்தோட எல்லாம் சுத்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் என்ன சொல்றது ஏது சொல்றது எனக்கு ஒன்னும் சத்தியமா புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓட்டத்தோடவே ஓடினு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாச்சாயினி இருக்காங்களா, அவங்க இலக்கியாவுக்கு போன் பண்ணாங்க. என்ன இலக்கியா உன் புருஷனுக்கு வேலை கிடைச்சாச்சு, நீ ஆயாமா வேலையை விடலான்னு பாத்தியா? விடாத வாழ்க்கை பூரா நீ அந்த வேலை தான் செய்யணும். புருஷன் எந்த வேலைக்கு போனாலும் எல்லா டைமும் அவன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு போறதெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வருவான். எங்கேயுமே அவனுக்கு வேலை கிடைக்க விட மாட்டேன், இது என்னோட சவால் ரே அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. உடனே நீ சவால் விட்டது பயந்து போறதுக்கு இலக்கியான கோல நினைச்சாடி, என் புருஷன் எப்படி முன்னேறினா எப்படி முன்னேறி வருவாரு எல்லாமே எனக்கு தெரியுடி, உன் வேலையை பார்த்துன்னு போடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.